வணக்கம். ஒரு பயங்கரமான வறட்சி காலத்துல எல்லாம் வத்தி போன ஒரு ஆத்துல இன்னமும் ஒரு ஊற்று சுரந்துட்டே இருக்குன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு வற்றாத ஊற்ற மனிதனோட ஈகை குணத்தோட ரொம்ப அழகா ஒப்பிடுறாங்க பெரும்புலவர் ஔவையார். அந்த ஆழமான ஞானத்தை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கவிதையோட முதல் வரி இதுதான். ஆற்று பெருக்கற்று அடிசுடும் அண்ணாலும் அப்படின்னா, ஆத்துல வெள்ளமெல்லாம் வத்தி போய் வெறும் மணல்வெளி கால் சுடுற அந்த மாதிரி ஒரு மோசமான காலத்துல கூட பாருங்க, இந்த முதல் வரியே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு காட்சிய கொண்டு வந்து நிறுத்துது. சுட்டெரிக்கிற வெயில், காஞ்சு போன ஒரு ஆத்தோட தடம், உயிரினமே இல்லாத ஒரு இடம், அப்படி ஒரு கடுமையான பஞ்ச காலத்தை இது காட்டுது. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமே இருக்கு. பாக்குறதுக்கு எல்லாம் காஞ்சு போன மாதிரி இருந்தாலும் அந்த ஆத்துக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. அது இன்னமும் உயிரை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் இந்த கவிதையோட மையப்புள்ளி. சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த சக்தி வாய்ந்த உருவகம் ஔவையாரோட அறநெறி நூலான நல்வழியிலிருந்து வருது. இப்ப பாருங்க, இந்த முழு பாடல்ல தான் அந்த முக்கியமான விஷயம் இருக்கு. ஔவையார் அந்த ஆத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஊற்ற யார் கூட ஒப்பிடுறாங்க தெரியுமா? மேன் மக்களோட ஈகை குணத்தோட நேரடியா ஒப்பிடுறாங்க. அடேங்கப்பா, என்ன ஒரு கற்பனை பாருங்க. இந்த கவிதையோட அழகே இயற்கையில நடக்கிற ஒரு விஷயத்தையும் மனிதனோட ஒரு உன்னதமான குணத்தையும் நேரடியா ரொம்ப வலிமையா ஒப்பிடுறதுல தான் இருக்கு. இந்த ஒப்பீடு விஷயத்த ரொம்ப தெளிவா விளக்குது இல்லையா? ஒரு பக்கம் ஆத்துல வெள்ளம் வத்தி போய் மணல் சுட்டாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற ஊற்று உலகத்துக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க தங்களோட செல்வத்தை எல்லாம் இழந்து வறுமையில வாடினாலும் அவங்க மனசுல இருக்கிற ஈகைங்கிற ஊற்று வத்தாம மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கருத்தோட முழு ஆழத்தையும் புரிஞ்சுக்க ஔவையார் பயன்படுத்திய சில முக்கியமான வார்த்தைகளை நாம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். முதல்ல நல்கூர்ந்தார் அப்படின்னா செல்வத்தையெல்லாம் இழந்து வறுமையில இருக்கிறவங்க. இங்க நாம கோடீஸ்வர வள்ளல்களை பத்தி பேசல, உண்மையிலே கஷ்டத்துல இருக்கிற நல்ல மனிதர்களை பத்தி தான் பேசுறோம். அடுத்த வார்த்தை இசைந்து. இதுக்கு அர்த்தம் மனப்பூர்வமா ரொம்ப விரும்பி கொடுக்கறது. ஏதோ கடமைக்காகவோ இல்ல தயக்கத்தோடையோ கொடுக்கறது இல்ல, முழு மனசோட கொடுக்கறது. இததான் இதுல ஹைலைட். இல்லை என மாட்டார் அப்படின்னா அவங்க கிட்ட உதவி கேட்ட வர்றவங்க கிட்ட என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒரு நாளும் சொல்லவே மாட்டாங்களாம். தங்களால முடிஞ்சத கண்டிப்பா கொடுப்பாங்க. அப்போ பாருங்க இந்த நல்ல குணம் எப்படி வேலை செய்யுதுன்னு. முதல்ல உதவி தேவைப்படுறவங்க வர்றாங்க. ரெண்டாவதா இவங்க தங்களோட கஷ்டத்தை பத்தி யோசிக்காம மனப்பூர்வமா அவங்கள வரவேற்கிறாங்க. கடைசியா முழுசா மறுக்காம தங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கறாங்க. உண்மையான ஈகைங்கிறது ஒரு மனநிலை, ஒரு தொடர்ச்சியான செயல்னு இது காட்டுது. சரி, பல 100 வருஷம் முன்னாடி சொன்ன இந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்துதுன்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த செய்திக்கு காலமே கிடையாது. இதிலிருந்து நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் புரியுது. உண்மையான கொடைங்கிறது ஒருத்தரோட பணத்தால அளக்கப்படுறது இல்ல. அது இல்லாத காலத்திலயும் கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசை வச்சுதான் அளக்கப்படுது. இது நம்மளோட குணத்தை பொறுத்தது, பணநிலையே இல்ல. கடைசியா இத நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க வைக்குது. நம்ம வாழ்க்கையில மத்தவங்களுக்கு கொடுக்க நம்ம கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம். ஆனா அன்பு, கருணை, நேரம், நல்ல வார்த்தைன்னு இந்த மாதிரி எப்பவுமே வற்றாத ஊற்றுகள் நம்ம கிட்ட என்னென்ன இருக்கு, அத நாம எவ்ளோ பகிர்ந்துக்கிறோம் யோசிச்சு பாப்போம்.